கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 12 அதிகாரங்களையும் முடிச்சிட்டோம். இதுவரைக்கும் 16 செய்திகள் படித்தோம், அப்படி தானே? இன்றைக்கு கடைசி பாடம் படித்து தானியேலை முடிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய பாடத்தை படிக்கலை அப்படின்னா தானியேல் புத்தகத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்ற இந்த தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கடைசி தலைப்பு என்னவென்றால், பாழாக்கும் அருவருப்பு. அன்சீலிங் தி புக் ஆஃப் டேனியல். இன்றைக்குரிய தலைப்பு தி அபாமினேஷன் ஆஃப் டெசோலேஷன். மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 24 அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் அடங்கி இருக்கிற முக்கியமான புதிய ஏற்பாட்டு அதிகாரங்களில் ஒன்று மத்தேயு 24. அதில் சுமார் 20 அடையாளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். 2ஆம் வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். வஞ்சிப்பார்கள், வஞ்சகம், வெள்ளம், பூமி எதிர்ச்சி, பஞ்சங்கள் படிச்சிருக்கோம்ல. இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 24:15 ஆண்டு இன்னொரு அடையாளம், ஒரு முக்கியமான அடையாளம் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம அதிகமாக சொல்லவே மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஐயோ, பஞ்சம் நடக்குது, வெள்ளம் வருது, பூமி எதிர்ச்சி, அது இது, ஆண்டவர் வரப்போகிறார், பாழாக்கு அருவருப்பு நடக்குது அப்படி இன்னைக்கு யாரும் சொல்லியிருக்கிறோமா? யாருமே சொன்னது கிடையாது. உண்மைதானே? பாழாக்கும் அருவருப்பு என்பது அந்த 20 அடையாளங்களிலே ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, அதை பற்றி மத்தேயு 13:14 வாசிக்கிறோம். லூக்கா 21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மார்க் 13 பாருங்க. மார்க் 13:14. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, அதே தான் மத்தேயுல படித்ததான் இங்கேயும். சரி, இதை தொடர்ந்து லூக்காலையும் படிக்கிறோம். லூக்கா 21 அதிகாரம் 20 24 வசனங்கள். இந்த வசனங்கள் நம்ம பின்னாடி வரும், சரிங்களா? இப்போ வாசிக்க வேண்டாம். ஆகவே 3 சுவிசேஷங்களிலுமே இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லியிருக்கிறார். கேள்வி, பாழாக்கும் அருவருப்பு என்றால் என்ன? வாட் இஸ் அபாமினேஷன் ஆஃப் டெசோலேஷன்? எனக்கே யோசித்திருக்கிறோமா? அன்பானவர்களே, அதை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இன்றைக்கு தானியேல் புத்தகத்தை நாங்கள் தியானித்து முடிக்க போகிறோம். இந்த உலகத்தின் எதிர்காலத்தை, நாங்கள் சந்திக்க போகிற இக்கட்டான காலங்களை எங்களுக்கு இந்த புத்தகம் காட்டுகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக எங்களுக்கு இயேசுவை காட்டுகிறது. ஆண்டவர், நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தை ஆவியானவர் தாமே எங்களுக்கு விளங்கச் செய்யும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாழாக்கும் அருவருப்பு என்பது தானியேல் புத்தகத்திலே காணப்படும் பல தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அது எங்கெல்லாம் படிக்கிறோம் பாருங்க. தானியேல் 8:13 வாசிக்கிறோம், சரிங்களா? பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாடத்தை குறித்தும், அப்படிதான் படிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, பலின்றது சேர்க்கப்பட்ட வார்த்தை. அன்றாடத்தை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும், அதான் பாழாக்கும் அருவருப்பு. பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் அப்படின்னு படிக்கிறோம். தானியேல் 8:13. தானியேல் 9:27 பாருங்களேன், சில பகுதியில் மாத்திரம் வாசிக்கிறேன். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும். பாழாக்கும் அருவருப்பு. தானியேல் 11:31 வாசிக்கிறோம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாடத்தை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். தானியேல் 12:11. அன்றாடம் நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும் அப்படின்னு இப்படி நிறைய இடங்கள்ல தானியேல் புத்தகத்தில் இதை பற்றி வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பாழாக்கும் அருவருப்பு பற்றிய தீர்க்க தரிசனம்
அவ்வளோ முக்கியமானதா என்றால் ஆம். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை இந்த பாழாக்கும் அருவருப்பு பாதிக்குமா? அது என்ன பாழாக்கும் அருவருப்பு? இது ஒரு மிகவும் முக்கியமான ஆர்வமூட்டுகிற ஒரு தீர்க்க தரிசனம். ஏனென்றால் முடிவு சமீபம் என்பதற்கு ஒரு விசேஷித்த அடையாளமாக இனிமேல் நடக்க போகிற ஒரு எதிர்கால சம்பவமாக இயேசு கிறிஸ்து அதை சுட்டி காட்டினார். சரிங்களா? படித்தோம்ல, மத்திய 24, 15, 16 ஏற்கனவே சொன்ன வசனங்கள் தான். பாழாக்கும் அருவருப்பு வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நாம் இதை வாசித்திருக்கிறோம், பெரும்பாலும் சிந்தித்ததே கிடையாது. உண்மைதானே? சிம்பிள். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே வரியில் சொல்கிறேன். அருவருப்புகளை செஞ்சோம் அப்படின்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற உண்மைகளை அறிந்திருந்தும், சத்தியத்தை அறிந்திருந்தும், அவருடைய சித்தத்தை அறிந்திருந்தும் நாம் அதற்கு விரோதமாக அருவருப்புகளை செய்தோம் என்று சொன்னால் பாழா போயிடுவோம். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மெசேஜ். அருவருப்புகளை செய்தால் பாழா போயிடும். அதான் பாழாக்கும் அருவருப்பு. இனி நம்ம விவரமாக படிப்போம். இந்த பாழாக்கும் அருவருப்பு என்பது என்ன என்று கிறிஸ்தவ உலகமே குழம்பி போய் இருக்கிறது. சிலர் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க, வியாக்கியானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உதாரணமாக ஆந்தியோக்கஸ் எபிஃபனஸ் 4, 4ஆம் ஆந்தியோக்கஸ் எபிஃபனஸ் என்ற ஒரு கிரேக்க மன்னன் இருந்தான். சரிங்களா? அவன் இருந்தான், உண்மைதான். கிமு 168 கிமு 165 வரைக்கும் அவன் என்ன செய்தானா, எருசலேம் தேவாலயத்தின் வழிமுறைகளை தடை செய்து பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபித்தான் அப்படின்னு நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது எருசலேம் தேவாலயத்தில் இவன் பன்றியை பலியிட்டான், உண்மைதான், செஞ்சான் தான். ஆனால் இவன் செய்த செயல்தான் பாழாக்கும் அருவருப்பு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரா? கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இனிமேல் நடக்க போகுதுன்னு சொன்னாரா, ஏற்கனவே நடந்தது சொன்னாரா? இனிமே நடக்க போகிறது தான் கிறிஸ்துவானவர் சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே இந்த ஆந்தியோக்கஸ் எபிஃபனஸ் வந்துட்டு போயிட்டான். சரிங்களா? அந்த பாழாக்கும் அருவருப்பை செய்யக்கூடியவன் என்ன செய்யணும் தெரியுமா? தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்று சொன்னால், தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 9 அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 26ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் என்ன செய்வாங்க? நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அழித்து போடுவார்கள். அதாவது எருசலேமுக்கு எதிராக வரக்கூடியவன் என்ன செய்வான்? நகரத்தையும் அழிச்சிருவான், ஆலயத்தையும் அழிச்சிருவான். இந்த ஆந்தியோக்கஸ் எபிஃபனஸ் இவன் தான் அந்த பாழாக்கும் அருவருப்பை செய்தவன். அப்படின்னா இவன் எருசலேம் நகரத்தை அழிக்கவும் இல்லை, ஆலயத்தை எரிக்கவும் கிடையாது. அப்படிலாம் அவன் செய்யலை. சரிங்களா? அதனால ஏக மனதாக என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த பாழாக்கும் அருவருப்பை செய்தவன் இந்த ஆந்தியோக்கஸ் எபிஃபனஸா என்றால் அவன் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் இவனைத்தான் அப்படி சொல்கிறாங்க. ஆலய பலிபீடத்தில் அவன் பன்றியை பலியாக படைத்ததே அந்த அருவருப்பு என்கின்றனர் ஒரு கூட்டத்தார். ஆனால் எருசலேமில் ஆலயத்தையும் நகரத்தையும் அவன் அழிக்கவில்லை. ரெண்டாவது என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, தேவபக்தி இல்லாத அந்த கிறிஸ்து ஒருவன் எதிர்காலத்திலே எழும்புவான். அவன் எழும்பி எருசலேம் தேவாலயத்தை அவன் கவிழ்த்து போட்டு அங்கே தன் சிங்காசனத்தை நிறுவுவான். அதுவே பாழாக்கும் அருவருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பெண்டிகாஸ்டிகள் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு அர்த்தமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறதா? அப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எல்லா சபைகள்லையும் ஏஞ்சல் டிவியிலையும் சொல்கிறதெல்லாம் உண்மை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. சரிங்களா? அப்படி தான் மோகன் சி லாசர் சொன்னார், அப்படி தான் இவர் சொன்னார், அவர் சொன்னார். பைபிள் என்ன சொல்லுது அதுதான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். பாழாக்கும் அருவருப்பை பற்றி நம்முடைய ஸ்டாண்ட் என்ன, வாட் இஸ் அவர் ஸ்டாண்ட், நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு படிக்கணும். வேதத்தையும் சரித்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். சரிதானே? அப்படிதான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையும் செய்யணும். அன்பானவர்களே, அப்படியானால் இந்த பாழாக்கும் அருவருப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அதை 3 விதமாக பிரிக்கலாம்.
சரிங்களா? 1. தானியேலின் நாட்களில் பாழாக்கும் அருவருப்பு. கிமு 586 நடந்துச்சு. சரிங்களா? சாலமோன் கட்டின அந்த முதலாம் தேவாலயத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயம். 2வது, இயேசுவின் காலத்துக்கு பின் நிகழ்ந்த பாழாக்கும் அருவருப்பு கிபி 70. சரிங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து மரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு. இயேசு பிறந்த போது அரசனாக இருந்தவன் ஹெரோட் த கிரேட். சரிதானே? முதலாம் அந்த மாபெரும், அதாவது பெரிய ஏரோது, மகா ஏரோதுன்னு சொல்லுவாங்க. அவன் கட்டின அதை புதுப்பித்த அந்த ஆலயம், முதலாம் ஆலயத்தை நேபுகாத்நேச்சர் அழிச்சிட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆலயம் ஜெருபாபேல் கட்டினார். அதான் 2வது ஆலயம். அந்த ஆலயத்தை புதுப்பித்தவர் யார்? இந்த பெரிய ஏரோது. சரிங்களா? அந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டது தான் 2ஆம் பாழாக்கும் அருவருப்பு. சரியா? சரி. 3. முடிவு காலத்தில் பாழாக்கும் அருவருப்பு 2ஆம் வருகைக்கு முன்பாக முழு கிறிஸ்தவ திருச்சபையுடன் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அன்பானவர்களே, இன்னைக்காவது நம்ம இந்த காலகட்டத்திலாவது இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏனோ தானு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் கவனித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதலாம் பாழாக்கும் அருவருப்பு, ஃபர்ஸ்ட் அபாமினேஷன் ஆஃப் டெசோலேஷன். மர்மமாய் இருக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசன சம்பவத்திற்கான திறவுகோல் எங்க இருக்குன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை என்ன செய்தான்? முற்றுகை போட்டான். நேபுகாத்நேச்சார் 3 தடவை படையெடுத்து வந்தான் எருசலேமுக்கு எதிராக. சரிங்களா? அப்படி படையெடுத்து வந்தவன் 3வது படையெடுப்பில் கிமு 586 என்ன செஞ்சிட்டான்? எருசலேம் ஆலயத்தை கொளுத்தினான், எருசலேம் நகரத்தை அழித்து போட்டான். அந்த 3 படையெடுப்புகளிலும் 10,000க்கும் அதிகமானவர்களை, ஒரு 12-13,000க்கு மேலே யூதர்களை என்ன செய்தான்? கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். சரி, இதான் நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். சரிங்களா? பாபிலோன் வந்து, சரிதானே, எருசலேமை பாழாக்கியது. விளங்குதா? அந்த காலகட்டங்களில் இந்த எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா, யோயாக்கீம் என்ற ஒரு அரசன், யோசியா ராஜாவுடைய 2வது மகன். அப்படி தான் பைபிளில் படிக்கிறோம். சரிங்களா? யோசியா ராஜா கடவுளுக்கு பயந்தவன், உண்மைதானே. ஆனால் அப்பாவுக்கு இருந்த தெய்வ பயம் யாருக்கு இல்லை? பிள்ளைக்கு இல்லை. புள்ள வந்து உருப்படாத பிள்ளை. சரிங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய அப்பா மாருங்களாம், அம்மா மாருங்களாம் எப்படி இருந்தாங்க? இன்றைக்கி நம்ம நல்லா தான் இருக்கிறோமா? பக்தியாக தான் இருக்கிறோமா? இல்லை, எங்கள் அப்பா அப்படி, எங்கள் தாத்தா இப்படின்னு சொல்லி கதையை ஓட்டிக்கிட்டே நம்ம காலத்தை எப்படி கழிச்சிட்ருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ யோயாக்கீம் அவனுடைய அப்பா பக்தியானவர், ஆனால் யோயாக்கீம் தெய்வபயம் இல்லாதவன். அப்படி தான் 2 நாளாகமத்தில் 36 படிக்கிறோம். சரிங்களா? அந்த வசனங்களை பார்க்கலாமா? பாருங்களேன். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து 11 வருஷம் 36 வயசு வரைக்கும் எருசலேமில் அரசாண்டான். தன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தான்? பொல்லாப்பானது செய்தான், அருவருப்பு. சரி, அடுத்த ராஜாவை பார்க்கலாமா? இவருக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோயாக்கீம் உடைய மகன். சரிங்களா? அதாவது யோசியா ராஜாவுடைய பேரன். இவனும் தன் தகப்பனை போலவே இருந்தான். வசனம் பாருங்க, 2 நாளாகமம் 36:8-9. யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவருப்புகளும். நல்லா கவனிங்க. அப்ப யோயாக்கீம் என்ன செஞ்சிருக்கிறான்? அருவருப்புகளை செஞ்சிருக்கிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் யார் ராஜாவாகிறான்? யோயாக்கீன் ராஜாவானான். அந்த யோயாக்கீன் அவனும் அப்படிதான். சரிங்களா? அவனும் அப்பா மாதிரி தான், அப்பனை மாதிரி தான் பிள்ளையும். யோயாக்கீன் போலவே யோயாக்கீன் பாருங்க, யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து 3 மாதமும் 10 நாளும் 100 நாள் ராஜா. இவர் எத்தனை நாள் ராஜா? 100 நாள் ராஜா. 100 நாள் வேலை மாதிரி, 100 நாள் மேலே 100 நாள் வேலை. பாருங்களேன், உருப்படாத வேலை. சும்மா வேலை, சும்மா இதை வச்சுக்கிட்டு சும்மா கையெழுத்து போட்டு அப்படி தான் நடக்குது. உண்மையத்தான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த 100 நாள் ராஜா இவனும் உருப்படாதவன். சரிங்களா? இவனும் உருப்படாதவன். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
யோயாக்கீன் அப்படின்னு பார்க்கணும். சரி, அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதேக்கியா. இவர் தான் கடைசி ராஜா, யூதாவின் கடைசி ராஜா இவர் தான். யோயாக்கீனுடைய சகோதரன், அதாவது யோசியாவுடைய என்ன அர்த்தம், பேரன். சரிங்களா, ஓகே. இவனும் தெய்வ பயம் இல்லாதவன். வசனம் பாருங்களேன், 2 நாளாகமும் 36:10-12. மறு வருஷத்தின் ஆரம்பத்தில் நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான் அப்படின்னு வாசிக்கிறோம். சிதேக்கியா ராஜாவாக போது 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்களேன், யூதாவில் 20 ராஜாக்கள். இந்த 20 ராஜாக்களில் 8 பேர் தான் கடவுளுக்கு பயந்தவங்க, மற்ற 12 பேரும் ரொம்ப மோசம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா வடதிசை ராஜ்யத்தில் 20 ராஜாக்கள் எல்லாருமே மோசம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது, பாருங்களேன். அப்போது சிதேக்கியா ராஜா கடைசி ராஜா. எரேமியா புஸ்தகம் படித்தீங்கன்னா சிதேக்கியா ராஜா பற்றி வரும். அவனை பற்றி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க ஜெல்லி ஃபிஷ். அவன் என்ன மீனா? ஜெல்லி மீன். ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, முதுகெலும்பு கிடையாது. இவன் முதுகெலும்பு இல்லாதவன். எரேமியா சொன்னாலும் ஆமாம் ஆண்டவர் அப்படி சொன்னாரா அப்படின்னுவான். ஜனங்கள் பிரபுக்கள் அப்படிலாம் என்ன சொன்னாங்களோ ஆமாம் அப்படி செய்வோமா அப்படின்னு அப்படி செய்வான். சிதேக்கியா ராஜா அவன் இப்படியும் அவன் அப்படியும் ஆள், முதுகெலும்பே இல்லாதவன். நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? முதுகெலும்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கா? சத்தியத்தில் நிற்கிறதுக்கு ஒரு தெம்பு இருக்கா, ஒரு தில்லு இருக்கா? அப்படி தான் கேட்கணும். சத்தியத்துக்காக நிற்கிறோமா? யோசித்து பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே. அப்படியானால் அரசர்கள் மட்டுமல்ல, அரசியல் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் அனைவருமே அருவருப்பானவைகளை செய்தார்கள். முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்களேன், 2 நாளாகமும் 36:14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும், கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தை, மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பாருங்க, அப்போ முதல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? எருசலேமில் அருவருப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வருங்க? பாழாக்குதல் வரும். விளங்குச்சா அன்பான தேவ பிள்ளைகளே? தேவன் வெளிப்படுத்தி இருந்த சத்தியத்திற்கும் அவருடைய சித்தத்துக்கும் மாறாக நடந்த யூத ஜனத்தை அவர்கள் செய்த அருவருப்புகள் நிமித்தம் ஆண்டு என்ன செய்கிறார்? அவர்களை யார் கையில் ஒப்புக் கொடுக்கிறாரு? பாபிலோன் ராஜா கையில் நேபுகாத்நேச்சாரை அனுப்பி, எதிரியாக அனுப்பி அந்த யூத ஜனங்களையும் எருசலேம் நகரத்தையும் சாலமோனால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயத்தையும் என்னாக்கிட்டாங்க? பாழாக்கும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார். விளங்குது உங்களுக்கு? வெரி சிம்பிள். தேவனுக்கு விரோதமாக ஆண்டவர் எவ்வளவோ சத்தியங்களை சொன்னார். ஏசாயா அனுப்பினார், எரேமியா அனுப்பினார், ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள் அனுப்பினார். தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டு போட்டாங்க. அப்படி தானே? ஏசாயாவை வகுந்துட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஏசாயாவை அறுத்துட்டாங்க, வாளால் அறுப்புண்டார்கள். எபிரேயர் 11 படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை குழியில் தூக்கி போட்டாங்க, பாலுங்கிணத்துல. சரிதானே? இப்படி எத்தனையோ பேர், இப்படி ஆண்டவர் எவ்வளோ தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அந்த ஜனங்கள் கேட்கல. நாமும் பாருங்களேன், இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, அவர் என்ன அப்படி சொல்கிறாரு. அப்படி தானே பிரசங்கங்கள் பண்ண, அப்படி தானே பேசுகிறோம் நம்ம, முன்னாடியோ பின்னாடியோ. நீங்கள் அப்படி தான் நடக்குது. அப்போ எப்படி பேசணும்? அப்படி பூசி மொழியை பேசணும், நல்ல இதமான வார்த்தைகள். ஏசாயா 30 படித்து பாருங்கள், அப்படி தான் இருக்குது. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? என்னுடைய சமூகத்துக்கு முன்னாடி வரும்பொழுது இதமான வார்த்தைகளை பேசுங்கள். ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்க, வீடு கட்டுவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, இப்படித்தான் சொல்லணும். அப்படித்தானே எதிர்பார்க்கணும். அப்படி சொல்றதுக்கு நான் பெண்டிகாஸ் பாஸ் கிடையாது. அப்படி நாம் எதிர்பார்ப்பதற்கு நாம் பெந்தகோஸ்தே சபையும் கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, நாம் பார்க்கிற அர்த்தத்தின்படி ஆண்டவருக்கு விரோதமாக அருவருப்புகளை செய்தால் அவர் அப்படி செய்கிறவர்களை என்ன செய்வார்? பாழாக்குவார். இதுவே முதலாம் பாழாக்கும் அருவருப்பு. இது எப்போ நடந்துச்சு? கிமு 500 கிறிஸ்துவுக்கு முன் 586 நடந்துச்சுன்னு பார்க்குறோம். சரிங்களா?
நீங்கள் 2 நாளாகும் 36ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நிதானமாக படிங்க. நிதானமாக படித்து பாருங்கள். சொல்கிறதெல்லாம் கேட்பீங்கல்ல. 2 நாளாகமோ 36ஆம் அதிகாரத்தை படிங்க. தயவு செய்து படிங்க. முதலாம் பாழாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய காரணங்களுங்க. ஒன்று, அவங்க என்ன பண்ணாங்க, விக்கிரகங்களெல்லாம் பின்பற்றி போனார்கள். நரகலான விக்கிரகம். யூத ஜனங்கள் அந்நிய மக்கள் மத்தியிலிருந்து என்ன செய்தார்கள், திருமணம் சம்பந்தமெல்லாம் கலந்தாங்க. இதெல்லாம் பைபிளில் இருக்குது, சரிங்களா? இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 3 பாழாக்கும் அருவருப்புகளை படிக்கும் பொழுதும் 3 பாழாக்குதலோடும் ஓய்வு நாள் சம்பந்தப்பட்டிருக்கும், மறந்துடாதீங்க. பாருங்களேன், தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளை யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து மீறினார்கள். ஆண்டவருடைய 7ஆம் நாளை அவர்கள் உண்மையாய் ஆசரித்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டு சொன்னார். நீங்கள் மீறினால் சாபம் வரும் அப்படின்னு ஆண்டு சொன்னார், சரிங்களா? எங்கே படிக்கிறோம்? எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்களேன். ஆண்டு சொன்னார், எரேமியா 17 கடைசி 4 வசனங்கள், நீங்கள் ஓய்வு நாளை உண்மையாக கடைபிடிக்கலன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், எருசலேமிலே தீ கொளுத்துவேன் ஆண்டு சொன்னார். கொளுத்துனாரா கொளுத்தலையா? கொளுத்துனாரு, நடந்துச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் எரேமியா 17 19 27 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, 2 நாளாகமத்தில் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடிய மட்டும் ஓய்ந்திருந்தது. ஆண்டு என்னெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? வாராந்திர ஓய்வு நாள் கொடுத்துருந்தாரு, பண்டிகை ஓய்வு நாள் கொடுத்துருந்தாரு, இன்னொன்று கொடுத்துருந்தாரு ஃபார்மிங் சாபத், அக்ரிகல்ச்சுரல் சாபத், விவசாய ஓய்வு நாள் கொடுத்துருந்தாரு. படிச்சிருக்கோம் நம்ம லேவியராமத்திலலாம். என்ன தெரியுமா? 6 வருஷம் நீ நிலத்தில் உழுதால் விவசாயமெல்லாம் பண்ண அப்படின்னா 1 வருஷம் என்ன செய்யணும், 1 வருஷம் நிலத்தை அப்படியே விட்டுறணும், சரிதானே? அதில் ஏதாவது விளைஞ்சிச்சு அப்படின்னா அந்த 1 வருஷத்தில் யாருக்கு விட்டுறணும்? அந்நியருக்கும் பரதேசிகளுக்கு விட்டுறணும் ஆண்டு சொன்னார், சரிங்களா? அதுதான் ஃபார்மிங் சாபத், நிலத்துக்கு ஓய்வு நாள். எத்தனை வருஷம்? 7 வருஷத்தில் 1 வருஷம், 7ஆம் வருஷம். இதை கடைபிடிச்சாங்களா இந்த யூத ஜனங்கள்? கடைபிடிக்கலை. பாருங்களேன், அதை 2 நாளாகமத்திலையும் படிக்கிறோம். அப்போது தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர் மட்டும். அவங்க பண்ண அருவருப்புகளுக்கு 70 வருஷம் ஓய்வு எதுக்கு தேவை? நிலத்துக்கு தேவை. விளங்குச்சா? அதனால தான் ஆண்டு என்ன பண்ணாராம், அருவருப்புகளை அவர்கள் செய்ததால் பாழாக்குதலை அனுப்பினார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஓய்வு நாள் ஒழுங்காக கடைபிடிக்கிறோமா? சனிக்கிழமை ஆஸ்பத்திரியை திறந்து வைக்கிறது, கடையை திறந்து வைக்கிறது, சரிதானே? சர்வசாதாரணமாக நடக்குது இன்னைக்கு. நல்லா ஓய்வு நாளில் தூங்கி எழுந்திருக்கிறது, சுட சுட தோசை சுட்டு சாப்பிட்றது, பாலை காய்ச்சறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நடக்குதா இல்லையா? நடக்குது. அருவருப்புகளை ஏதோ அவங்க செஞ்சாங்கன்னு நினைக்காதீங்க, நாமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, உண்மைதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ முதலாம் பாழாக்குதல் ஏன் வந்துச்சுன்னா நிறைய காரணங்கள். ஒரு காரணம், அவன் என்ன செஞ்சாங்க, தேவன் கொடுத்த ஓய்வு நாள் 7ஆம் நாள் ஒழுங்கு ஆசரிக்கலை. சரி, அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி தேவனை அறிந்திருந்த, சத்தியத்தை அறிந்திருந்த தேவ ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள், மருள விழுந்து போனார்கள், அருவருப்புகளை செய்தார்கள். அவைகள் நிமித்தம் தேவன் கொடிய நியாய தீர்ப்புகளை அனுப்பினார். பாருங்களேன், அவர்கள் வாழிடம் பாலிடம் ஆக்கப்பட்டது. முதலாம் தேவாலயம் அழிக்கப்பட்டது. பாருங்க, தானியேல் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? தானியேல் 9 16 முதல் 18 வசனங்கள்ல அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். என் தேவனே, ஆண்டவரே, உம்முடைய சர்வநீதியின் படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். என்ன அர்த்தம்? ஆண்டவர் எருசலேமின் மேல் கோபம் கொண்டார். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். 17
இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற, கவனிச்சிங்களா, பரிசுத்த ஸ்தலத்தின் மேல், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்றார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே படிச்சு பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ முதலாம் பாழாக்கு மறுவெறுப்பு, எருசலேம் சாலமோன் தேவாலயம் பாழாக்கப்பட்டது பாபிலோன் மூலமாக. அது உடனே நடந்துச்சு, சரிங்களா? எரேமியா தீர்க்கதரிசன் சொன்னார், இமீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் நடந்துச்சு. அன்பானவர்களே, அந்த முதலாம் பாழாக்கு மறுவெறுப்பு தான் அடுத்த 2 பாழாக்குதல்களுக்கும் ஒரு நிழலாக இருக்கிறது, சரிங்களா? சரி, இரண்டாம் பாழாக்கு மறுவெறுப்பு, செகண்ட் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். இந்த 70 வருஷம் பாபிலோனில் கைதிகளாக இருந்தார்கள். யார்? யூதா ஜனங்கள். அப்போ திரும்பி வந்துடுறாங்க, இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், சரிங்களா? திரும்பி வர்றாங்க கோரேஸ் ராஜா காலத்தில். அப்படி மீண்டு வந்த யூத ஜனங்கள், நாம் ஏன் அடிமைகளானோம், ஏன் இப்படி பாபிலோனுக்கு அடிமையாக போனோம், என்ன காரணம், நம்ம ஓய்வு நாளை ஒழுங்காக கடைபிடிக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, இனிமேலாவது ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், சரியாக கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டாந்தாங்க, சரிங்களா? ஓய்வு நாளை இனிமேல் நம்ம கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 500க்கும் மேலான ஓய்வு நாள் சம்பந்தப்பட்ட சட்டங்களை ஏற்படுத்தினார்கள். அதில் ரொம்ப முக்கியமான சட்டத்திட்டங்கள் 39 சட்டத்திட்டங்கள், 39 சாபத் லாஸ் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? யூத மூப்பர்கள் கொண்டு வந்த பாரம்பரியங்கள். பைபிள் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ஒரு காரியம் சொல்கிறேனே, அந்த ஓய்வு நாள் சட்டம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாளில் எச்சி துப்பிடக்கூடாது. அது ஒரு செடியில் துப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா, நீங்கள் நீர் பாய்ச்சிட்டீங்க, ஆண்டவருக்கு தான் பாவம் செஞ்சிட்டீங்க. பைபிள் அப்படி இருக்காங்க அப்படி. இது ஒரு ட்ரெடிஷன், இது ஒரு பாரம்பரியம், இப்படி கொண்டு வந்தாங்க, சரிங்களா? பிரியமானவர்களே, இதை ஜனங்கள் நம்பிட்டாங்க, யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். மீண்டும் யூத ஜனங்கள் வீணான தேவனுக்கு விரோதமான ஆராதனை முறைமைக்குள் கடந்து போய் கடைசியில் என்ன ஆயிட்டாங்கன்னா, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய லீகலிஸ்ட்ஸ், கிரியத்துவக்காரர்களாக மட்டும் அவர்கள் மாறினார்கள். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி தான் செஞ்சாங்களே ஒழிய தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யலை, இருதயத்தை சாய்க்கலை. அப்போ தேவன் அவர்களை கடுமையாக கிறிஸ்துவானவர் சாடினார். சில வசனங்கள் பாருங்களேன். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், தொடர்ந்து பாருங்களேன். ஆண்டு சொன்னார், மனுஷனுடைய கற்பனைகளை அந்த யூத ரபிமார்கள் கொண்டு வந்தது உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அந்த வழியாக தான் போவாங்க, பதஸ்தா மண்டம் வழியாக தான் போவாங்க, தேவாலயத்துக்கு அப்படித்தான் போனோம். 38 வருஷமாக ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அவனுங்களுக்கு கண்ணு தெரியல. ஆனால் ஆலயத்தில் போய் என்ன பண்ணாங்க, காணிக்க மட்டும் கரெக்டாக போட்டாங்க. நம்ம அப்படி தானே, காணிக்க போட்டால் போதும், தசம் போட்டால் போதும், யார் செத்தா என்ன, யார் போனால் என்ன, யார் வந்தால் என்ன, நம்ம கவலையே கிடையாது. அப்படி தான் நம்ம நிலைமை இருக்குது இன்னைக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போதான் ஆண்டவர் கடுமையாக சாடினார். என்ன சொன்னார் பாருங்க, மாயக்காரராகி உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு படிக்கிறோம், சரிங்களா? அப்படி நீங்கள் படித்து பாருங்க, ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. நம்ம இதை மார்க் 6ஆம் அதிகாரத்துலையும் படிக்கிறோம். லூக்கா 16:15 பாருங்களேன். லூக்கா 16:15, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படிலாம் ஏதோ நிறைய சட்டமெல்லாம் கொண்டாந்தாங்க. ஆனால் அது ஆண்டுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சான், அருவருப்பாக இருந்துச்சான். விளங்குது அவங்களுக்கு? அப்போ 2ஆம் பாழாக்கும் அருவருப்பு இந்த காரியத்தில் படித்தாலும் எது சம்மந்தப்பட்டிருக்கு, ஓய்வு நாள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு படிக்கிறோம். கிரியைகளினால் இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செஞ்சால் தான் ரட்சிப்பு என்று அஞ்ஞான மதங்களிலே இருந்த கொள்கையை தான் யாரும் பின்பற்றினார், யூதர்களும் பின்பற்றினார்கள், சரிங்களா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களின் பாரம்பரியங்களை மதிக்காமல் பல இடங்களில் அவர்களை கடிந்து கொண்டார். ஓய்வு நாளை இப்படி தவறாக கடைபிடிக்கக்கூடாது. ஏன்னா யூதர்கள் சொன்னாங்க, குழியில் அது விழுந்தா, ஆடு விழுந்தா, மாடு விழுந்தா எல்லாம் காப்பாற்றக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க.
ஆனால் ஆண்டு என்ன பண்ணார்? ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்னு ஓய்வு நாளை எப்படி சரியாக கடைபிடிக்கணும் என்பதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் அவர் செய்து காண்பித்தார். இன்னைக்கு மற்ற சபைகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ ஓய்வு நாளை மீறினார். அப்படி கிடையாது, தப்பு அர்த்தம் கூடக்கூடாது. எப்படி கடைபிடிக்கணும்னு கரெக்டாக செஞ்சு காமிச்சார். யூதர்களுடைய தப்பான பாரம்பரியங்களை அவர் சுட்டி காண்பித்தார். அன்பான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 முறை தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஒன்று அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில், இன்னொன்று அவருடைய ஊழியத்தின் முடிவில். நீங்கள் அதை எங்கே படிக்கலான்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் ஆலயத்தை சுத்திகரித்தார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் அவருடைய ஊழியத்தில் அவர் மரிப்பதற்கு சற்று முன்பாக தேவாலயத்தை சுத்திகரித்தார் 2 தடவை. பாருங்களேன், இந்த 2 தடவையும் தமது நீதியுள்ள கோபத்தை அவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தலையா? எல்லாத்தையும் கவுத்து விட்டார்ல. பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் கோபத்தை காமிச்சாரு, நீதியுள்ள கோபம். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணாங்க? அவர் மீது அநீதியுள்ள கோபத்தை காண்பித்தார்கள். என்ன சொன்னாங்க? இவர் ஓய்வு நாள் அற்புதம் செய்கிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 அற்புதங்களை ஓய்வு நாளிலே செய்திருக்கிறார். சரிங்களா? அதெல்லாம் குற்றமாக சொன்னார்கள். நீங்கள் அதை யோவான் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 12, மார்க் 3ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? பிரியமானவர்களே, அவரை கொலை செய்யவும் வகை தேடினார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை யூதர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளலை, உண்மைதானே? யூத மத தலைவர்கள் அவரை எதிர்த்தாலும் கூட அவர்கள் மனம் திரும்பணும், சீர்பொருந்தணும் சொல்லிட்டு ஆண்டவர் பிரயாசப்பட்டார். ஆனால் அவர்களோ தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். எருசலேமுக்கு இயேசு கடைசி முறையாக நுழைந்த போது அவர் வேதனையோடு கண்ணீரோடு என்ன சொன்னார்? லூக்கா 19 படிக்கிறோம், 41-44 வரைக்கும். அவர் சமீபமாய் வந்தபோது எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. தொடர்ந்து பாருங்களேன். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். ஒரு அழிவு எருசலேமுக்கு வரப்போகுது அப்படின்றத ஆண்டவர் முன்கூட்டியே கண்ணீரோடு சொன்னார். சரிங்களா? அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? என் பிதாவின் வீட்டை நீங்க என்ன ஆக்காதீங்க, கள்ளர் குகை ஆக்கினீர்கள், வியாபார வீடு ஆக்காதிருங்கள் சொன்னார்ல. இது ஆரம்பத்தில். ஆனால் மத்தேயு 23ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா 37-38 வசனங்கள்ல ஆண்டு என்ன சொன்ன தெரியும்? என்ன முடிச்சார் பாருங்கள். முடிக்கும் பொழுது உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். ஆரம்பத்தில் என் பிதாவின் வீடுன்னு சொன்னார். கடைசியில் என்ன சொல்றாரு? உங்கள் வீடு, your house will be left desolate. உங்க வீடுன்ட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகிட்டாங்க அந்த ஜனங்கள்? எருசலேம் தேவாலயத்தில் கமிஷனு, கொள்ளையடிக்கிறது எல்லாம் பண்ணாங்க. அதனால ஆண்டு சொன்னார், உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு அவர் சொன்னதை வாசிக்கிறோம். அவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 நிறைவேறியது. என்ன நடந்துச்சு? ரோம சேனை, அந்த சேனையோடு தீத்து என்ற தளபதி வந்தான். எருசலேமை ஆலயத்தையும் எரிச்சானா? எரிக்கலையா? எரிச்சிட்டான். இதாங்க 2ஆம் பாழாக்கும் அருவருப்பு. பாருங்களேன், 1ஆம் பாழாக்குதலுக்கு முன்பாக ஆண்டவர் நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், கொண்டு விட்டாங்க, கேட்கல. 2ஆம் பாழாக்குதலுக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் வந்தார், அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார், அவங்களையும் கொண்டு விட்டாங்க படுபாவிகள். சரிதானே? இன்னைக்கு நாம பாருங்களேன், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறோமா? ஊழியக்காரர்களுக்கு எதிராக எல்லாவித தந்திரங்களை செய்கிறோமா? யோசித்து பாருங்க. அது அருவருப்பு. அடுத்து என்ன வரும்? நீங்களே சொல்லிக்கங்க. ஆக பிரியமானவர்களே, இந்த 2 பாழாக்குதல்களிலும் தேவ ஜனத்தையும் தேவாலயத்தையும் அழிப்பதற்கு ஆண்டவர் யார் பயன்படுத்தினாரு? புறஜாதிகள் பயன்படுத்தினார். அப்படித்தானே? 1ஆம் பாழாக்குதலில் யார்? பாபிலோன். சரிதானே? 2ஆம் பாழாக்குதலில் யார்?
ரோம். விளங்குதா உங்களுக்கு? இப்போ கடைசி பார்க்க போகிறோங்க. 3ஆம் பாழாக்கும் அருவருப்பு, அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் இன் தி எண்ட் டைம். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம 2 பாழாக்குதலை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம், சரிதானே? இந்த 3ஆம் பாழாக்கும் அருவருப்பை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்களா இல்லையா? ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்னும் புதிய ஏற்பாட்டு கொள்கையின் வெளிச்சத்தில் தான் தானியேல் இந்த கடைசியில் வரப்போகும் பாழாக்கும் அருவருப்பை பற்றி பேசுகிறார். சரிங்களா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர் யார்? Who are the spiritual Israelites? யூத சபைக்கு நிகராக இப்போது இருக்கும் சபை எது? இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஏன் அப்படின்னா, இந்த யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ மேசியாவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன பண்ணிட்டாங்க? தேவன் கொடுத்த கிருபை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. தங்களுடைய அருவருப்புகள் நிமித்தம் அந்த உச்சிதமான சிலாக்கியத்தை, தேவ ஜனம் என்ற சிலாக்கியத்தை யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. பாருங்களேன், மத்தேயு 21:43 படிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே சொல்லிட்டார், இந்த பூமியில் இருக்கும் பொழுது. அன்பானவர்களே பாருங்க, இதை பற்றி பேதுருவும் அழகா சொல்றாரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 10ஆம் வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. யாரு? நம்ம எல்லாரும் புறஜாதிகள். நம்மெல்லாம் தேவ ஜனங்களாக இல்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 1 பேதுரு 2 பேதுரு ஏன் பேதுரு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாருன்னா, புறஜாதியாருக்காகவே, மனம் மாறின புறஜாதிகளுக்கு தான் அவர் எழுதினார். மாம்சீக இஸ்ரவேலருக்கு அடுத்தபடியாக தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் யார் தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தான். ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட சிலாக்கியங்கள் மற்றும் வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு யாருக்குங்க சொந்தம்? நமக்கு சொந்தம். பாருங்க, கலாத்தியர் 3:26-29 முக்கியமான வசனங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. புறஜாதிகளுக்கு எழுதுகிறார் பவுல், புறஜாதிகளின் அப்போஸ்தலன், சரிதானே? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. 28-29 யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும், அடிமை என்றும், சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நோ டிஸ்கிரிமினேஷன். ஜாதி வித்தியாசம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த பாழாப்போன ஜாதி வித்தியாசம் நம்ம சபையும் பாடாப்படுத்துது. அப்படி தானே? என்று தனியுமோ இந்த தாகம், அக்கிரமம். பைபிளை படிக்கிற தலைவர்களும் எத்தான் செய்கிறானுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றாக இருக்கிறீர்கள். நல்லா படிக்கணும் 10 தடவை இந்த வசனத்தை. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே யாருங்க? சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ யாருங்க இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான். அப்போ அந்த இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மத்தியில் என்ன இருக்காது? ஜாதி இருக்காது. இயேசு விசுவாசிக்கிறோன்னு சொல்லிக்குவாங்க, அவங்ககிட்ட இருக்கும். தட் இஸ் த கன்க்ளூஷன். புரியுதா உங்களுக்கு? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆலயம் என்னும் மேன்மையை இப்போது உள்ள கிறிஸ்தவ திருச்சபை பெற்றிருப்பதாக வேத வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. பாருங்களேன், அப்போ இன்னைக்கு அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. இன்னைக்கு அப்படி நம்ம போகிறது கிடையாது. யார் ஆவிக்குரிய இஸ்ரவேல்? நீங்களும் நானும் தான். சபை யாரு? தேவனுடைய சபை யாரு? நாம தான். வசனங்கள் நிறைய வசனம் இருக்குங்க. 1-2 வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 2:28-29 ஆகையால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. சரிங்களா? சும்மா
அந்த ஆண் உறுப்பை பிடிச்சி அந்த நுனித்தோலை வெட்டுறது அது விருத்த சேதனம் கிடையாது. பாருங்க, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அந்த இருதய விருத்த சேதனம் ஆயிருச்சாங்க, நமக்கு ஆயிருச்சா? இது நடந்திருக்கா? இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் அந்த ஊர், அவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்களாம் பேசவே மாட்டோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னும் இருதய விருத்த சேதனம் இன்னும் நடக்கலை. சுன்னத்து கல்யாணம் நமக்கு தான் நடக்கணும். எபேசியரில் படிக்கிறோம், 2 அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. 2 அதிகாரத்தில் 11 முதல் 13 வசனங்கள், 19 to 22, 1 பேதுரு 2:5, இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா சிம்பிளாக அந்த வசனங்கள் சொல்லுது. இன்றைக்கி ஆவிக்குரிய சிறுவல் ஜனங்கள் இயேசு விசுவாசிக்கிற திருச்சபை தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மற்ற சபைகள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த பாலாக்கு மறுவறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறுபடியும் ரட்சிப்பார், சரிங்களா, அவங்களுக்கு 2ஆம் தருணம் கொடுப்பார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அப்படி இப்படிலாம் என்னென்னமோ கதை விடுறாங்க. இந்த ரகசிய வருகை என்ற கத்தோலிக்க உபதேசத்தை கையில் வச்சுக்கிட்டு விளங்குது அவங்களுக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த 2 அருவருப்புகளை பற்றி படித்தோம். அருவருப்பு என்றால் என்ன? எரானியஸ் சிஸ்டம் ஆஃப் வர்ஷிப், ஒரு தவறான அல்லது பிழையான தொழுகை முறை, சரிங்களா? சரிதானே? மெய்யான தேவனை வணங்க வேண்டியவங்க என்ன பண்ணாங்க? பாகாலை வணங்கினாங்க, சரிதானே? இப்படி தான் நடந்துச்சு, தவறான தொழுகை முறை. மேசியா வந்திருந்தாரு, அவரை விட்டுவிட்டு ரபிமார்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, உண்மைதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கடைசி நாட்களின் முடிவு காலத்தின் அருவருப்பு, பாலாக்கு மறுவறுப்பு என்ன அப்படின்னா, போப்பு மார்க்கம் அல்லது கத்தோலிக்கம் தனது வல்லமையின் உச்சத்தை அடைந்த வருஷம் கிபி 538. அதிலிருந்து என்ன பண்ணுதுன்னா, ஈவன் அதுக்கு முன்னாடி இருந்த கான்ஸ்டன்டைன் காலத்தில் இருந்த கிறிஸ்தவ திருச்சபையின் தொழுகை முறையில் அஞ்ஞான மதங்களின் பழக்க வழக்கங்களை கொண்டு வர ஆரம்பித்தது கத்தோலிக்க சபை. சிலை வணக்கம், தம்மூஸ் தொழுகை, அதாங்க புனித வெள்ளி, சரிங்களா, தம்மூஸ் தொழுகை, சூரிய வணக்கம், அதான் ஞாயிறு ஆசரிப்பு, மற்றும் பல அருவருப்பான பண்டிகைகளை இருண்ட காலங்களின் போது போப்பு மார்க்கம் அறிமுகப்படுத்தியது. இதுக்கு சரித்திரத்தில் சான்றுகள் திட்டவட்டமாக இருக்கு. புனிதர்களின் சிலைகளை வணங்குதல் செய்கிறாங்கல்ல, அந்தோனியார், செபஸ்தியார், பரிசுத்தவான்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுதல், ஜெபமாலை உருட்டுதல், ஈஸ்டர், கிறிஸ்மஸ், டிசம்பர் 25 பைபிளில் தேதி கிடையவே கிடையாது, சொல்ல வேண்டிய சபை ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லக்கூடாது, பெரும்பாலானவர்கள். ஆமாவா இல்லையா? கத்தோலிக்கம் கொண்டு வந்த அருவருப்பு, ஊழியம் செய்யுங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு வேண்டான்னு சொல்லலை, யாருக்கு போய் செய்யணும்? ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு போய் சொல்லணும். அவங்களுக்கு போய் பாட்டு பாடுங்க, கேரல்ஸ் பாடுறீங்களா, முஸ்லீம்களுக்கு போய் பாடுங்க, அல்லது இந்துக்களுக்கு போய் பாடுங்க, நம்ம சபைக்குள்ளே போய் பாடக்கூடாது, சரிதானே? நாங்கள் சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சபையில் பாருங்கள், எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்ட் தான். ஒருத்தர் சொல்லுவாங்க அது கொண்டாடக்கூடாது, இன்னொருத்தர் அதெல்லாம் கொண்டாடலாம். ஒருத்தர் சாப்பிடலாம், இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது. நகை போடலாம், அதை போடலாம், இன்னொருத்தர் அதெல்லாம் போடக்கூடாது. புரியுதுங்களா? டபுள் ஸ்டாண்டர்ட். நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் தான். எதுலையுமே உருப்படியான ஒரு நிலைப்பாடு கிடையவே கிடையாது. என்னைக்கு முன்னேறுவோமோ தெரியல எனக்கு. அருவருப்புகள் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆரம்ப ஜெபம் வேற, உண்மைதானே? இதுக்கு ஆசீர்வாதம் வேற. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னும் நிறைய விஷயங்களை கத்தோலிக்கம் கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுத்தியது. கத்தோலிக்க மட்டுமல்ல, இதை ஏற்றுக்கொண்ட புராட்டஸ்டன்ட் சபைகள் கூட தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய அவரது திருச்சபைக்குள் அருவருப்புகளை அனுமதித்து ஆதரித்து வருகிறது. அதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த ஞாயிறு ஆசரிப்பு, சரிதானே? ஞாயிறு ஆசரிப்பு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. நான் உயிர் தெழுந்தேன் வாரத்தின் முதலாம் நாளில் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க, ஏசப்பா கட்டளை கொடுத்தாரா? கொடுக்கல.
ஆனால் அப்படித்தான் சொல்கிறாங்க எல்லா போதகர்களும். அன்றைக்கு தான் உயிர் தெழுந்த நாள், அதனால தான் அந்த நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. சரிங்களா? பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்லியிருந்தா நம்மளும் மாறிக்கலாம். சரிதானே பிரியமானவர்களே? ஆக இது ஒரு உதாரணம் தான். சரிங்களா? நான் சொன்னேன் அந்த ஞாயிறு ஆசரிப்பு ரகசிய வருகை கத்தோலிக்க சபை தான் கொண்டாந்துச்சு கிபி 1580. அந்த பொய் தான் பாருங்க இன்னைக்கு உலகமெல்லாம் வேகமாக போயிடுச்சு. இந்த ரகசிய வருகை என்ற உபதேசம் இதை நம்புகிறவங்களை சொல்லி அது கிடையாதுங்கன்னு நீங்கள் சொல்லி வெளியே கொண்டு வர விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ படாத பாடு. நீங்கள் முஸ்லீம் கூட பரலத்துக்கு கொண்டு போயிடலாம். இந்த ரகசிய வருகை நம்புகிறான் பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கூட நான் போராடி இருக்கேன். அதுவும் கத்தோலிக்கம் கொண்டு வந்தது தான். பிரியமானவர்களே, இப்படி நிறைய அருவருப்புகள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. அருவருப்புகளின் அதிகாரம். நான் எல்லா வசனத்தையும் வாசிக்கல. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் எசேக்கியேல்கிட்ட தரிசனத்தில், எசேக்கியேலே நீ இங்கே வா, நீ அங்கே வா, உன்னை அங்கே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ஆண்டர் கூட்டு போய் ஆலயத்தில், தேவாலயத்தில் அங்கன்னு பல இடங்கள் கூட்டு போய் இன்னும் அதிக அருவருப்புகள், இன்னும் அதிக அருவருப்புகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவ திருச்சபைகளின் நிலைமை இருக்கிறது. நேரம் இல்லாதனால நான் எல்லாத்தையும் வாசிக்கல, ஒரே ஒரு பகுதி மட்டும் வாசிக்க. 16ஆம் வசனம் பாருங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிராகாரத்திலே கொண்டு போனார். இந்த எசேக்கியேல் அப்படி அங்கிருந்து ஆலயத்தின் வெளியில இருந்துட்டு இப்போ உள்ள போறார். மகா பரிசுத்தலத்தில் உட்பிராகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பட்டி எங்கெங்க இருக்கு? எந்த திசையில் இருக்கு? மேற்கு திசையில் இருக்கு. வாசல் எங்க இருக்கு? கிழக்கில் இருக்கு. அப்போ கிழக்கு வழியாக அப்படி உள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போனோன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை எதுக்கு காட்டுவாங்க? சூரியனுக்கு காட்டுவாங்க, கீழ் திசைக்கு காட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்களா? 25 பேர் எங்கிட்ட திரும்பிட்டாங்களாம். எங்கிட்ட திரும்பிட்டாங்க? உடன்படிக்கை பட்டியெல்லாம் வேண்டாம், 10 கட்டலெல்லாம் வேண்டாம், நாங்கள் சூரியனை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை, அது 7ஆம் நாள், அதெல்லாம் வேண்டாங்குங்க, நாங்கள் இப்படி திரும்பிக்கிறோம். சூரிய வணக்கத்தின் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் தொழுகை செய்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அஞ்ஞான அருவருப்பு. ஞாயிறு ஆசரிப்பு அஞ்ஞான அருவருப்பு. ஆனாலும் அங்கே இருக்கிற ஜனங்கள், ஆண்டோடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவளை விட்டு வெளியே வா என்று கொடுக்க வேண்டிய அழைப்பு தாங்க நம்முடைய அழைப்பு. நம்மளும் சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு கூடாது. விளங்குதா உங்களுக்கு? சத்தியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்களேன். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆகா ஓகோன்னு கொண்டாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொண்டாடணுன்னா ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது வில் பிகம் ஈஸி கோயிங், ரைட்டு போயிடுவோம், அப்படி நம்மளும் போயிடுவோம். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் இருந்து தூக்குனாலும் பரவாயில்ல, நான் போகிறதுக்கு ரெடி தான் எப்போவுமே. பிரியமானவர்களே, அப்போ பார்க்குறோம் இந்த புறஜாதிகள் கிழக்கே திரும்பி சூரியனை நமஸ்கரிப்பது போல் அவருடைய ஜனங்களும் செய்யக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டு என்ன பண்ணார்? உடன்படிக்கை பட்டியை எங்கே வச்சார்? மேற்கு திசையில் வச்சார். ஆனால் புறஜாதியாரை போலவே யூதர்களும் கிழக்கே திரும்பி சூரியனை வணங்கி தேவனுக்கு முதுகை காட்டினார்கள். அதான் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம். கிழக்கே திரும்புவது என்பது கொள்கை ரீதியாக விழுந்து போனதற்கு, தேவனை விட்டு பின்வாங்கி போனதற்கு சமம். பைபிளில் நிறைய இடத்துல படித்து பாருங்களேன். ஆதியாமத்தில் படிங்க, அவன் கிழக்கே போனான், அவன் கிழக்கே போனான் இருக்கும். கிழக்கே போன என்ன அர்த்தம்? ஆண்டவர் விட்டு போயிட்டான்னு அர்த்தம். அதான் அர்த்தம் பைபிளில். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ உலகமும் இப்போ எங்கே தான் போயிடுச்சு? எங்கே தான் போயிடுச்சுங்க? பூரா கிழக்க தான் போயிடுச்சு, மேற்கை விட்டுட்டு. அப்போ நாமெல்லாம் எந்த லைனில் இருக்கிறோம்? நம்மளாம் மேற்குங்க. உடன்படிக்கை பட்டியை பார்க்க வேண்டியவங்க, உன்னத தேவனை பார்க்க வேண்டியவர்கள். 4ஆம் பிரமாணமான ஓய்வு நாள் கற்பனைக்கு நாம் முதுகை திருப்பாமல் முகத்தை காட்ட வேண்டியவர்கள். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவ உலகம் கிழக்குக்கு நேராக சூரிய வணக்கத்திற்குரிய நாளை ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்து தேவனை தொழுது கொள்வதாக எண்ணி தேவனுடைய பார்வையில் அருவருப்பை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர், அங்கேயே ஆண்டுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை வெளியில் கண்டிப்பாக கொண்டு வருவார். விளங்குதா?
அப்போ கவனிச்சிங்களா, இந்த 3 பாழாக்கும் அருவருப்புகளிலும் என்ன இருக்கு? ஓய்வு நாள் இருக்கா இல்லையா? பாருங்களேன், அந்த 2ஆம் பாழாக்கும் அருவருப்பில் மற்ற 24:20 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார். நம்ம படிப்போம், பின்னாடி படிப்போம். அங்கே பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்ம கொடுக்கிற அடையாளம் என்ன அப்படின்னா, யூதர்களுடைய அருவருப்புகளின் விளைவாக 1ஆம் நூற்றாண்டில் கிபி 70 எருசலேமை அழிக்கும் முன் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளம் கொடுத்தார் தெரியுமா? இப்போ வருவோம் லூக்கா 21. லூக்கா 21:20 வசனம் பாருங்க. மத்தேயுலையும் மார்க்கிலையும் பாழாக்கு அருவருப்புன்னு சொன்னார். லூக்கால விளக்கமாக சொல்றார். எருசலேம் சேனைகளால், ரோம சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் அருவருப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? எருசலேம் சேனைகள் வரும். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்கவும் கடவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சேனைகள்னா ரோம சேனைகள் எருசலேமை சூழும். அப்படி சூழும் பொழுது யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? யூதர்கள் கிடையாது, யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்? மலைகளுக்கு ஓடி போக வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிபி 66 யார் வந்தா? செஸ்டியஸ் என்ற ரோம சக்கர தளபதி எருசலேமை ரோம சேனைகளோடு சூழ்ந்து கொண்டான். இதான் என்னது? அடையாளம். சரிங்களா? இந்த அடையாளத்தை பார்த்த உடனே என்ன செய்யணும்? யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்? மலைகளுக்கு ஓடி போயிடணும். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. முக்கியமான விஷயம், கிளைமேக்ஸ் முடிக்க போகிறோம். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த அடையாளம் நிறைவேறியதை காணும் பொழுது கீழ்ப்படிதல் உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பட்டணத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. என்ன இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கிபி 70ஆம் வருஷம் பாருங்களேன், 66 வந்தவன். நீங்கள் கிரேக் கான்ட்ரவர்சி 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. எருசலேமின் அழிவு படிச்சிருப்போம். ஏதோ சில காரணங்களுக்காக இந்த செஸ்டியஸும் ரோம சேனைகளும் திரும்பி போயிடுவாங்க ரோமுக்கு. அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள் எல்லாம் மலைகளுக்கு ஓடி போயிடுவாங்க. சரியா? அப்புறம் கிபி 70 கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு, கிபி 70 அக்டோபர் 8ஆம் நாள் புதன்கிழமை அன்று ரோம அரசின் சேனைகள் மீண்டும் எருசலேமை சூழ்ந்தன. ஆண்டு சொன்ன மாதிரி அடுத்த நாள் அக்டோபர் 9 வியாழக்கிழமை. ஏன் கிழமை சொல்றேன் தெரியுமா? கவனிங்க. வியாழக்கிழமை முற்றுகை முறியடிக்கப்பட்டு எருசலேமை சூழ்ந்திருந்தாங்கல்ல, அந்த முற்றுகையை உடைச்சு எருசலேமை தீக்கொளுத்தினார்கள் ரோம சேனைகள். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்ததினால் ஆண்டு என்ன ஜெபம்னு சொன்னார்? நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது மழை காலத்திலேயாவது ஓய்வு நாள்லையாவது ஆண்டவரே இந்த பால் கடிப்பு, இந்த பாழாக்கும் அருவருப்பு என்னைக்கு வந்துடக்கூடாது, ஓய்வு நாளில் வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டு சொன்னார். ஜெபம் பண்ணுறோமா? நம்ம ஓய்வு நாளில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோமே, ஓய்வு நாளில் டியூஷனுக்கு போயிட்டு இருக்கிறோமே, ஓய்வு நாளில் கடையை திறந்து வச்சுட்டு இருக்கிறோமே. புரியுதா உங்களுக்கு? ஓய்வு நாளில் ஹோட்டலில் தின்னுட்டு இருக்கிறோமே. விளங்குதா உங்களுக்கு? தப்பா எடுக்காதீங்க, உள்ளதான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிலாம் செய்கிறோமே, நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே வரப்போகிற அழிவில் எங்களை காப்பாற்றும், உங்களுடைய ஓய்வு நாள் சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறோமா? நோ டைம். அதுக்கெல்லாம் நமக்கு நோ டைம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு சொன்ன மாதிரி யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ அவங்க ஜெபம் பண்ண மாதிரி அந்த யுத்தமும் பேரழிவும் ஓய்வு நாளில் நிகழவில்லை. என்னைக்கு அழிச்சாங்க தெரியுமா? அக்டோபர் 9 வியாழக்கிழமை எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது. என்னைக்கு கிடையாது? ஓய்வு நாளில், சனிக்கிழமை கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்தவன் கூட அந்த அழிவிலே அழியவில்லை. ஆனால் யூதர்கள் எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே யூதர்கள் செத்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே முடிவின் விளிம்பிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கா இல்லையா? அடையாளம் கொடுத்துருப்பார்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பற்றி எங்கே படிக்கணும்? வெளிப்படுத்தல் 13, 14ஆம் அதிகாரங்களை படிக்கணும். சரிங்களா? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அமெரிக்காவும் போப்பு மார்க்கமும் சேர்ந்து ஒரு போலி ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையை தொழுகை நாளாக அங்கீகரிக்கும் என்று தீர்க்க தரிசன ஆவியில் படிக்கிறோம். இப்படி போப்பு மார்க்க ஞாயிறு சட்டத்திற்கு இணங்காதவர்களுக்கு
அடிப்படை தேவைகள் ரத்து செய்யப்படும். வாங்க விற்கவும் முடியாது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிக்கிறோம். முடிவாக மரண தண்டனை சட்டம் பிறப்பிக்கப்படும். எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஒரே ஒரு வாசகம் வாசிக்கிறேன். எலன் ஒயிட் எழுதுறாங்க, பாருங்களேன். சபைகளுக்கு ஆலோசனையில் பாகம் 5 பக்கம் 464 465 முக்கியமான ஒரு பகுதி வாசித்து முடிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா வருத்தப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் திட்டாதீங்க. இன்றைக்கி படிக்கலைன்னா என்றைக்குமே படிக்க மாட்டோம். இன்னொருத்தர் வந்து சொல்லிக் கொடுப்பார், நான் வெயிட் பண்ணுறது கிடையாது, இன்றைக்கே சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுவேன். தேவனுடைய ஜனங்கள் தங்கள் பற்றுறுதிகளை ஆசா பாசங்களை தீர்மானித்துக் கொள்வதற்கோ அல்லது உலகத்தில் தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கோ கோடியில் வீடு கட்டுவதற்கோ இது காலம் அல்ல. ஆதி சீஷர்களை போல ஓடுனாங்கல்ல எவ்வளோ யூத கிறிஸ்தவர்கள் சொன்னேன்ல, அவர்களைப் போல நாமும் நம்முடைய பாழான மற்றும் அரவமற்ற ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் அடைக்கலம் தேடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. எருசலேம் ரோம சேனைகளால் சூழப்பட்டிருந்தது. யூதேயாவின் கிறிஸ்தவர்கள் தப்பி ஓடுவதற்கு அறிகுறியாயிருந்தது போல அந்த 2ஆம் பாலாக்கு மறுவறுப்பில் ஒரு அடையாளத்தில் இருந்த மாதிரி கடைசி அருவறுப்புக்கு ஒரு அடையாளம். கடைசி பாலாக்கு மறுவறுப்புக்கு நமது நாடு ஐக்கிய அமெரிக்கா தன் சார்பில் அதிகாரத்தை பெற்றிருப்பதாக நினைத்து கொண்டு போப்பு மார்க்க ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை சட்டமாக கட்டாயப்படுத்துவது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அடையாளமாக இருக்கும். விளங்குது அவங்களுக்கு? இன்றைக்கும் அமெரிக்காவில் ஒவ்வொரு பிரசிடண்ட் வரும்பொழுதும் செய்யத்தான் செய்கிறாங்க. சண்டே நேஷனல் டே ஆஃப் ப்ரேயர், ஞாயிற்றுக்கிழமை தேசிய ஜபதினம் அப்படிலாம் ஆக்குறாங்க. சரிங்களா? ட்ரம்ப் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, வாசிப்போம். அந்த முந்தின பகுதியை தொடர்ந்து போடுங்க. பாருங்களேன், அப்படி கட்டாயப்படுத்துவது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். பெரிய பட்டணங்களை விட்டு வெளியேறுவதற்கும் மலைகளின் நடுவே ஒதுக்குப்புறமான இடங்களில் தனிமையான இடங்களுக்கு செல்லும் வண்ணம் சிறிய பட்டணங்களை விட்டு வெளியேற ஆயத்தமாவதற்கும் அதுவே சரியான நேரமாக இருக்கும். விளங்குது உங்களுக்கு? அப்போது இந்த ஞாயிறு சட்டம் அமெரிக்காவில் வரும், நேஷனல் லாவாக வரும், தேசிய சட்டமாக வரும். பெரிய பெரிய பட்டணங்கள்லாம் விட்டுட்டு போயிடணுமா. அப்புறம் அது உலகளாவிய சட்டமாக வரும். என்ன பண்ணணுமா? சின்ன சின்ன பட்டணங்களை விட்டு மலைகளுக்கு ஓடிடணுமா. நான் சொல்லலைங்க, என்னை கண்ட்ரி லிவிங் சொல்லிடாதீங்க. இது ஒரு வியாதி இருக்குது. சத்தியத்தை சொன்னால் கண்ட்ரி லிவிங்ன்றாங்க. கண்ட்ரி லிவிங். பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்றார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் விட்டு வெளியில் ஓடணும். கிரேக் கான்ட்ரோவர்சிலையும் படிக்கிறோம். அப்படி வெளியேற ஆயத்தமாவதற்கும் அதுவே சரியான நேரமாக இருக்கும். விலை உயர்ந்த வாசஸ்தலங்களை இங்கே தேடிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக மேன்மையான தேசமாகிய பரமதேசத்திற்குள் இடம்பெயர இப்பொழுது நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும். சுயத்தை திருப்திப்படுத்துவதற்கு நமது வருமானங்கள் செலவழிக்கப்படுவதற்கு பதிலாக சிக்கனமாக செலவு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விளங்குது உங்களுக்கு? அப்போ எவ்வளோ சிக்கனமாக இருக்கணும், ஆண்டுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடங்களை விட்டுட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணுமா? எப்படா சர்ச்சை முடியும் ஓடலான்னு தான் ரெடியாக இருக்கிறோம். அப்படி தானே? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை கொஞ்சம் யோசிங்க. தீர்க்கதரிசன ஆவியில் இருக்கிற வாக்கியங்களை கொஞ்சம் யோசிங்க. சத்தியங்களை சொல்கிறவங்கள முத்திரை குத்தி பிராண்டு பண்ணக்கூடாது. பிராண்டு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, சொல்கிறதை சொல்லிட்டு தான் இருப்போம். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்க, கடைசியாக இந்த பாலாக்கு மறுவறுப்பை பற்றி ஒரு அட்டவணை பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு அடையாளம் ஆண்டவர் வச்சிருக்காரு. என்ன அடையாளம்? ஞாயிறு சட்டம் வரும். சரிங்களா? ரோம சேனைகள் 2ஆம் அந்த அருவறுப்பு காலகட்டத்தில் ஒரு அடையாளமாக இருந்துச்சு எருசலேமுக்கு. பாருங்க இந்த அட்டவணை. 1ஆம் பாலாக்கு மறுவறுப்பு யாருக்கு வந்துச்சு? பண்டைய இஸ்ரவேலர், கிமு 586 பாபிலோன் வழியா. அப்போ ராஜா நேபுகாத்நேச்சார். 2ஆம் பாலாக்கு மறுவறுப்பு யூதர்கள், மூப்பர்கள், ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர் எருசலேமில் கிபி 70. யார் வழியா? ரோம சேனைகள். அப்போ வந்த சக்கரவர்த்தி யார்? தீத்து ராயன். சரியா? கடைசி 3வது பாலாக்கு மறுவறுப்பு யாருக்கு? கிறிஸ்தவ திருச்சபைக்கு. எப்போ வரும்? ரொம்ப சீக்கிரத்தில், நாம் நினைக்கிறத காட்டிலும் சீக்கிரத்தில். யார் வழியா? மறுபடியும் ரோம் தான், போப்பு மார்க்கம். யாரெல்லாம் சேர்ந்து செய்வாங்க? புராட்டஸ்டன்ட் மார்க்கம், போப்பு மார்க்கம், ஆவி மார்க்கம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? தேவ ஜனத்திற்கும் தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் எதிராக செயல்படுவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, விளங்குச்சா உங்களுக்கு?
பாழாக்கு மறுவறுப்பு முதல் பாழாக்குதல் கிமு 586, ரெண்டாவது கிபி 70, மூணாவது ரொம்ப சீக்கிரத்தில். ஆயத்தமாகறோமா? வீடு கட்ட ஆயத்தமாகறோமா? இல்லை வெளிநாடு போக ஆயத்தமாகணும்? அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் மனசு எங்கே இருக்கணும்? சத்தியத்தில் இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ யோசித்து பார்ப்போம், வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிற இந்த காரியங்களுக்காக நாம் ஆயத்தமாகிறோமா? இந்த பெரிய போராட்டம், கடைசி போராட்டம் தொழுகையை அடிப்படையாக கொண்டது தான். ஆரம்பத்திலேருந்து அதுதான், தொழுகை தான் அடிப்படை. ஆகவே இயேசுவையா சாத்தானையா? 10 கட்டளைகளையா பாரம்பரியங்களையா? 4ஆம் பிரமாணமா 4ஆம் மிருகத்தின் பிரமாணமா? எதை கடைபிடிக்க போகிறோம்? விளங்குதா உங்களுக்கு? 4ஆம் பிரமாணமா 4ஆம் மிருகத்தின்? 4ஆம் மிருகம் எது? ரோம். அந்த பிரமாணம் என்னது? ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. எதை பின்பற்ற போகிறோம்? உறுதியாய் தீர்மானிப்போம். அநேகரை தீர்மானத்துக்குள் வழி நடத்துவோம். அருவருப்புகளால் பாழாகி போகாமல் ஆனந்த ராஜ்யம் சேர்வோம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நீ கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. ஒருவேளை நாங்கள் கேட்ட சத்தியம் கேட்குறது கஷ்டமாக கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இந்த சத்தியங்களை கேட்டு எங்கள் இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தி கொள்ளாமல் கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக அநேகர் ஆயத்தப்படுத்த அருவருப்புகளுக்கு விலகி தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பாழாக வேண்டியவர்கள் அல்ல ஆண்டவரே, பரலோகம் போக வேண்டியவர்கள். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.